அல்தாபு ஹுசைன், கோவை. அவர் என்ன கேட்குறாருன்னா, திடல் தொழுகை ஏமாற்றும் தந்திரம் என்று சுன்னத் ஜமாத்து சார்பில் நௌசாத் அலி பாக்கவி என்பவர் ஒரு ஆக்கத்தை வெளியிட்டுள்ளார். இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. அதில் அந்த ஆக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், யதார்த்தத்தில் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் இடம் பற்றாக்குறை காரணமாக பெருமானார் அவர்கள் திடலுக்கு சென்று தொழுதுள்ளார்கள். நீங்கள் திடலுக்கு சென்று தான் தொழ வேண்டும் என்று ஒரு முறை கூட பெருமானார் அறிவுறுத்தது இல்லை. இமாம் ஷாபி அவர்கள் உம்முல எழுதுகிற போது பள்ளி வாசலில் இடவசதி இல்லாமல் இருந்ததும் மதீனாவில் இருந்த சுற்றுப்புறங்கள் நெருக்கமாக இருந்ததுமே பெருமானார் அவர்கள் திடலுக்கு சென்ற காரணம் என நான் அறிகிறேன். எனவே ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி ஷாஃபி இமாம் சொன்னார்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது திடல்ல ரசூல்லா தொழுதாங்க என்பதே மறுக்க முடியாத உண்மை. இவருக்கு மறுக்க இயலலை. அவங்களுடைய 10 வருஷ பெருநாள் 10 வருஷத்துக்கு மதீனாவுக்கு வந்து 20 பெருநாள் தொழுதுருக்குறாங்க. 20 பெருநாள் தொழுகைகளுமே திடலில் தான் தொழுதுருக்குறாங்க. ஒரு பெருநாள் தொழுகை கூட பள்ளி வாசலில் தொழுவலை. இந்த ஆதாரத்தை மறுக்க முடியாமல் அதை எப்படி சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னு கேட்டால், இடம் பத்தலை. எதனால் ரசூல்லா திடலுக்கு போனாங்க? மஸ்ஜித் நபவி வந்து இடம் பத்தாமல் இருந்துச்சு. ஷாஃபி இமாமும் சொல்லிட்டாராம். அதனால் ஷாஃபி இமாம் நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். அதை பிடிச்சிக்கிட்டு ஷாஃபி இமாம் சொன்னார்னா அது சரியானு நீங்கள் பரிசீலிக்க வேணாமா? ஷாஃபி இமாம் சொன்னாரே அதே போல் தான் குருட்டு தக்லீது. அதான் குருட்டு தக்லீதுங்கிறது. ஷாஃபி இமாம் வந்து இதில் வந்து அறியாமையில் இருந்தவர் சொல்லியிருக்கிறார். மஸ்ஜித் நபவியில் இடம் பத்தலைங்கிறீங்களே, மஸ்ஜித் நபவிங்கிறது 4 சென்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டணம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? மஸ்ஜித் நபவிங்கிறது அவருடைய இந்த வாதத்துக்கு முதல்ல பதிலை பாருங்கள். மஸ்ஜித் நபவிங்கிறாங்களே, ரசூலுல்லாவுடைய மஸ்ஜித் நபவியில் எவ்வளோ பெருசுங்கிறத அறிந்து கொள்வதற்கு நான் சில சான்றுகளை சொல்கிறேன். ஒரு பெண்மணி வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மீது திருட்டு பட்டம் சுமத்தி அநியாயம் பண்ணி அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தணும்னு அங்கே தப்பிச்சு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு உள்ளேயே ஒரு வீடு அமைச்சு கொடுக்குறாங்க. மஸ்ஜித் நபவிக்குள்ளே இந்த அம்மா தங்கிக்கிறதுக்காக பள்ளிவாசலுக்குள்ளேயே ஒரு வீடு கட்டி ஒரு கூடாரம் போட்டு கொடுப்பதாக இருந்தால் அந்த பள்ளி இடம் பற்றாக்குறையான பள்ளியாக இருக்குமா அல்லது தாராளமான பள்ளியாக இருக்குமா? இது வந்து புகாரியில் வந்து 439வது ஹதீஸில் இருக்குது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஒரு வெளியூர்லேருந்து வந்த ஒரு அடைக்கலம் தேடி வந்த ஒரு பெண்ணுக்காக, ஒரு வயதான அம்மாவுக்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பள்ளிவாசல்லே ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கே கட்டி வீடு மாதிரி அவங்க அமைத்து கொடுத்தாங்க. அதில் போய் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஆயிஷா நாயெல்லாம் அறிவிக்கிறாங்க. அப்போது வீடு இல்லைன்னு வரக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து வீட்டையே ஏற்பாடு பண்ணி கொடுத்தார்கள் என்றால் அந்த மஸ்ஜித் நபவி வந்து ரொம்ப குட்டிக்கோண்டு இடமா இருந்திருக்குமா? இருந்திருக்காது. அதே மாதிரி வந்து மதீனாவிலேருந்து மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்கல்ல, வந்தவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மதீனாவாசிகளோட ஜாயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு முஹாஜரை அன்சாரியோட ஜாயிண்ட் பண்ணி இவர் உனக்கு சகோதரரு, இவர் உனக்கு சகோதரர்னு ஜாயிண்ட் பண்ணுறாங்க. ஜாயிண்ட் பண்ண பிறகும் மிச்சமாக நிறைய முஹாஜர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சகோதரர்கள் கிடைக்கல. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த அவங்கள வந்து நபிகள் நாயகர்கள் பள்ளிவாசலுடைய திண்ணையிலே அவங்க தங்க சொல்லிட்டாங்க. அது சுமார் 70க்கு மேற்பட்ட தோழர்கள் இருந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபான் அவங்களுக்கு பேர், திண்ணை தோழர்கள்னு. ஒரு 70 பேர் அங்கே படுத்துக்கிட்டு அங்கே ஓய்வெடுக்கிற அளவுக்கு திண்ணையில், பள்ளியில் இல்லை திண்ணையில், பள்ளியுடைய வெளிப்பள்ளின்னு சொல்லுவோம்ல, வெளிப்பள்ளியே அவ்வளோ 70 பேர் படுக்கிற அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி குட்டியோன்னு பள்ளியாக இருக்குமா? திண்ணை இருந்திருக்கா? ஒரு வீடு வர பிடிச்சி கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் உட்காந்து பள்ளிவாசலில் உட்காந்துருக்குறாங்க. வந்தவர் என்ன செய்கிறார், ஒட்டகத்தில் வர்றார். வந்து அவரது ஒட்டகத்தை பள்ளிவாசலுக்குள்ளே கட்டி போட்டார். பள்ளிவாசல்னால் தொழுருக்கும் இடம் வச்சுருப்பாங்க, அதை சுற்றி உள்ள திடல்லாம் சேர்ந்து தான் பள்ளிவாசலுங்கிறது. அவர் ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து உள்ளே கொண்டே கட்டுறதா இருந்தால் அது என்ன இடமா இருக்கு? நம்ம இங்கே மஸ்ஜித் மாமூர் இங்கே இருக்காது, உள்ளே கொண்டே ஒட்டகத்தை கட்ட முடியுமா? மக்கா மஸ்ஜித் கொண்டே ஒட்டகத்தை கட்ட முடியுமா? அதுக்கு மிஞ்சி ஒட்டகத்தெல்லாம் கட்டுற அளவுக்கு வெளிப்புறத்தில் அவ்வளோ இடம் இருந்தால் தான் கொண்டே கட்ட முடியும். ஒரு ஆள் வந்து ஒட்டகத்தை கொண்டாந்து கட்டி போட்டார், படுக்க போட்டார் அப்படிங்கிறது புகாரியில் 63வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருநாள் தினத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசல்லையே வீர விளையாட்டு விளையாடுறாங்க அபிசீனியர்கள். உள்ள ஹபஷத்து எல் அபூன ஃபில் மஸ்ஜிதி,
அபிசீனிய வீரர்கள் வந்து பள்ளிவாசலில் வீர விளையாட்டு விளையாடினார்கள். ஆயிஷா நாயகி அதை வந்து ரசூல்லாவோட சேர்ந்து நின்று அதை பார்த்து ரசித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 454வது ஹதீஸாக இருக்குது. அப்போ பள்ளிவாசலுக்கு சொந்தமான வளாகத்தில் வீர விளையாட்டெல்லாம் திடலாக இருக்குன்னு திடலாக இருந்தால் நடத்த முடியும். வீர விளையாட்டுலாம் விளையாடி இருக்கிறாங்கன்னா அது என்ன குட்டி கொண்டு இடமாக இருந்திருக்கேன். வீடு விளையாட்டு நடந்தது அம்பு எய்து விளையாடுறது, ஈட்டு எடுத்து குறி வைத்து அடிக்கிறது, அவர் அங்கே அடிக்கிறது, அந்த மாதிரியான விளையாட்டு திடலே இங்கே இருந்திருக்குது. பள்ளிவாசலுடைய இடத்துல என்ன இருந்திருக்கு, பெரிய விளையாட்டு திடல் இருந்து அதில் அவங்க விளையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து 454 புகாரியில் இருக்கிற ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பள்ளிவாசலுடைய காம்பவுண்டுக்குள்ளே இவர் என்னவெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ஜனாசா வருதுன்னு வைங்க, ஜனாசா வந்துருச்சுன்னா பள்ளியில் தொழுகிற இடம் அங்கே கொண்டு வர மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு உள்ளேயே ஜனாசா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்க. ஒரு இறந்து போன ஒரு பாடியை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அங்கே நின்று தொழுவ நடத்துவாங்க. அப்போ பள்ளிவாசலுக்குள்ளே இன்னொரு பள்ளிவாசல், அதாவது ஜனாசா தொழுகைன்னு ஒன்று. அப்போ கரீபன் மின் மௌலையில் ஜனாயிசு இந்தல் மஸ்ஜிதுக்குள்ளே ஜனாசா வைக்கும் இடம் இருக்குல்ல, அந்த ஒரு இடம் அங்கே இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 1329 ஹதீஸாக இருந்தால் 1329, 3332, 4556 இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால், ரசூல்லாவுடைய அந்த பள்ளிவாசல் வந்து தொழுவுருக்கு ஒரு பள்ளிவாசல் திண்ணையில் 70 பேர் படுத்து கிடக்கிறது. வரப்போகிறவங்க ஒட்டகத்தெல்லாம் கட்டி போடுறதுக்கான ஒரு இடம், ஒரு அம்மாவுக்கு ஒரு குடிசை, ஒரு தங்கி கொள்வதற்கான குடிசை ஒரு பக்கம் போட்டுடுறாங்க. அது பார்த்தா என்ன ஆகுது கேட்டால், ஜனாசா வரும்ல, ஜனாசா வைக்கிறதுக்கு ஒரு இடம் அந்த ஹதீஸை இருக்கே பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஹந்தக்கு போரில் சாதுங்கிற சஹாபி என்ன செய்வார்னா, ரொம்ப காயப்பட்டுருவார், ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவரை நம்ம அருகிலிருந்து பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசலில் அவருக்கு ஒரு கூடாரத்தம் வைங்கம்பாங்க. பள்ளிவாசல்னால் பள்ளிய தொழுற இடத்துல இல்லை, பள்ளிவாசல் வளாகம் அவ்வளோ பெருசு, அது ஒரு கூடாரத்தை போடுங்க அப்படிம்பாங்க. அப்போ வந்து இப்போ லரபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைமத்தம் ஃபில் மஸ்ஜிதி லியஊத மின் கரீபின், கிட்டத்தில் இருந்தவரை பார்த்து கொள்வதற்காக வேண்டி பள்ளிவாசல்லே ஒரு கூடாரம் போட்டு அவரை அடிக்கடி பார்த்துட்டு வர்றாங்க. அவரை தங்க வைக்கிறது எங்கே வைக்கிறாங்க, பள்ளிவாசலில் ஒரு கூடாரத்தை, ஒரு வீடை கட்டி, கூடாரம்னு ஒரு சின்ன குடிசையை கட்டி அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொண்டு இப்போ பார்க்குறாங்கன்னு வருது. அப்போ இது ஒருத்தருக்கு இடம் இல்லைன்னு அவருக்கு அருகிலிருந்து பார்ப்பதற்காக வேண்டி பள்ளிவாசல் வளாகத்துக்குள்ளே ஒரு குடிசை அமைப்பதாக இருந்தால் அது இடம் பற்றாக்குறையான சின்ன இடமா? இது புகாரில் 463, 4122 இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு பனு ஹனீஃபா கோத்திரத்தில் ஒரு ஆள் சும்மாமான்னு ஒரு ஆள் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பிடிச்சிட்டு வரத்துக்கு ரசூலில் ஒரு படையை அனுப்புவாங்க. அவரை பிடித்துட்டு வந்து பள்ளிவாசலில் கட்டி போட்டாங்கன்னு வருது. பள்ளிவாசலுக்கு வெளியில் அந்த அவ்வளோ பெரிய திறந்த வெளி, அதில் ஒரு தூணும், அந்த தூணில் அவர் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ தூணில் கட்டி போடுறால ஒன்றா இப்போ என்ன மாதிரி இடம்னு நீங்கள் பாருங்கள். பள்ளிவாசலுங்கிறது அந்த 5 வேளை தொழுகிறாங்களே அது மட்டும் கிடையாது, அதுவே பெருசாக இருந்துச்சு. அது போக அந்த வெளிப்பள்ளியில் ஒரு 70 பேர் தங்கிடுறாங்க. குடிசை கூடாரம் போடுற அளவுக்கு எங்கே வேணாலும் ஒரு குடிசையை போட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த வளாகம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கைதிகளை கொண்டாந்து அங்கே தான் கட்டி போடுவாங்க. கைதிகள் வந்தாங்கன்னா கட்டை போடுவாங்க. அதே மாதிரி வந்து பள்ளியின் தூணில் கட்டப்பட்டார்னு வருது. 462, 2422, 4372 இதெல்லாம் புகாரியில் உள்ள ஹதீஸுகளில் இருக்கிறது. அப்போ கைதிகளை கட்டு போடுற இடம் இருந்துச்சு. அது மாதிரி ஒட்டகங்களை கொண்டாந்து பைத்துல் மால் ஒட்டகத்தை எல்லாம் அங்கே தான் நினைச்சிருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த பள்ளிவாசம் தான் இடம் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ரமலான் மாதம் வந்தவுடனே ரொம்ப அதிகமாக தொழணும்னு நினச்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து அது உள்ளக்க ஒரு கூடாரம் போட்டுறாங்க. பள்ளிவாசலில் இருந்ததாகவும் ஆயிரம், பிரைவசியாகவும் இருக்கணும், ஆளாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இத்தகத ஹுஜரத்தம் ஃபில் மஸ்ஜிதி மின் ஹசீரன், பாயாலான ஒரு ரூமை, தனக்குன்னு ஒரு ரூமை தடுத்து கொண்டார்கள் பள்ளிவாசலில். பள்ளிவாசல் மிடிக்கேன்னு இடமா இருந்தால் தனக்குன்னு ஒரு இடத்துல ஒதுக்கிற முடியுமா? கூடார மாதிரி அவங்க படுத்துக்கொள்ள, தொழுக, அவங்க பிரைவசியான பொருள்களை வைத்துக் கொள்வதற்கெல்லாம் ஒரு ரூமை ஏற்படுத்தி கொண்டார்கள்ங்கிறது புகாரில் 7290வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா, கடைசி 10 நாளில் வந்து ஏத்திகாஃப் இருப்பாங்க. அவங்க இருந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏத்திகாஃப் இருக்கும்போது ஓப்பனாக பள்ளியில் போய் இருக்காமல் இந்த பள்ளியிலேயே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கூடாரம் போட்டுருவாங்க. தொழுகிற இடம் தனியாக இருக்க, ஒரு கூடாரம் தனியாக போகிறான்னு வருது. ஒரு கூடாரம் போட்டு என்ன செய்வாங்க, அது உள்ளக்க அவங்க தங்கிக்கிடுவாங்க. அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க மனைவி ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கூடாரம் போட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ஹப்ஸா வந்து அவங்க ஒரு கூடாரத்தை போடுறாங்க, அதுக்கப்புறம் ஜைனப் ஒரு கூடாரத்தை போடுறாங்க. மொத்தம் 4 கூடாரமாச்சு. அந்த பள்ளிவாசல்லையே 4 கூடாரத்தை போட்டு 4 வீடு கட்டுறாங்கன்னு அர்த்தம். 4 குடிசை, 4 குடிசையை போட்டு 4 பேர் ஆளுக்கு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க ஏற்றுக்காவுக்கா வேண்டி. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னுட்டா, என்ன இவ்வளோ ஒரே கூடாரமாக இருக்குது, எல்லாத்தையும் அப்புறப்படுத்துங்க என்று சொல்லிவிட்டு அந்த வருஷம் ஏற்றுக்காக இருக்கலை, கலைஞ்சிட்டு போயிட்டாங்க. இது வந்து புகாரியில் 2033 ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், இது வந்து பள்ளிவாசலுங்கிற இவங்க சொல்கிற மாதிரி கற்பனையில் பொய் சொல்கிறாங்க. பள்ளிவாசலுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு இடம், தொழுகிற இடம் போக ஓட்டங்களை கட்டுற இடம், ஜக்காத்து குவித்து வைக்கிற இடம், கைதிகளை கட்டுற இடம், ஜனாதா வைக்கிற இடம், கூடாரம் போட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய இடம், விளையாடுவதற்கான திடல், இப்படின்னு மல்டி பர்பஸுமாங்கல்ல, அம்புட்டு பர்பஸுகளுக்கு இடம் தரக்கூடிய பயங்கரமான இடத்தை தான் ரசூலுல்லாவுடைய பள்ளியாக இருந்திருக்கும் போது இடம் பத்தலைன்னு முசல்லாவுக்கு போனாங்களாம். இடம் பத்தலைன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா ரசூல்லா? நல்லா ஷாஃபி இமாம்கிட்ட ரசூல்லா சொன்னாங்களா? அப்போ ஷாஃபி இமாம் சொன்னால் உங்களுக்கு போதும் வேதம். ஷாஃபி இமாம் தப்பாக சொல்லியிருக்கிறாரு. பள்ளிவாசலை பற்றின படம் காட்டுற மாதிரி எடுத்து காட்டுறாங்க, மதிப்பீடு தெளிவாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்னோர் பள்ளிவாசலாக இருக்கலை, பிரம்மாண்டமான ஒரு வளாகம் கொண்டதாகத்தான் அந்த பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால இடப்பற்றாக்குறைலாம் காரணம் கிடையாது. இன்னும் உன்னை சிந்திச்சு பார்த்தா மாதவிடாய் பெண்களையும் வர சொல்கிறாங்க. பள்ளிவாசல் எப்படி வர சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் மூளை சிந்திக்க மாட்டேன் ஏன்பா? பள்ளிவாசலுக்கு வந்து இடப்பற்றாக்குறைன்னா மாதவிடாய் பெண்கள் இப்படி வருவாங்க? மாதவிடாய் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுல்ல? அப்போ அந்த திடலுக்கு போனது எதுக்குன்னு கேட்டால், மாதவிடாய் பட்ட பெண்கள் பள்ளிவாசலில் தொழுதால் வர முடியாது, வெளியில் தொழுதால் தொழுற இடத்துல ஒதுங்கி இருந்து கொள்வார்கள்னு காரணத்தோடு சொல்லப்படுது. 974 ஹதீஸில் புகாரில் இன்னும் நிறைய இடங்கள் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது அந்த எதுக்கு சொன்னாங்கன்னு பளிச்சுன்னு காரணம் வழங்குது. இடம்லாம் காரணம் கிடையாது. சரி, இடம் பெருசாக இருந்துச்சு, அப்போ அந்த பெண்கள் என்ன செய்வாங்க? பெண்களை வர சொல்கிறாங்களே, பெண்கள் இப்படி வருவாங்க. எந்த பெண்களை வர சொல்கிறாங்க? முசல்லா, மாதவிடாய் பெண்கள் தொழும் இடத்தை விட்டு ஒதுங்கி கொள்ளணும், மற்றபடி அதில் வந்து கலந்துக்கிறனுங்கிறாங்களே. அப்படியானால் நீங்கள் பள்ளியில் பெருநாள் தொழுகை நடத்தினீர்கள் என்று சொன்னால், ரசூல்லா நடத்தியிருப்பார்கள் என்று சொன்னால், மாதவிடாய் பெண்கள் எப்படி உள்ளே வருவாங்க? அவங்களுக்கு அந்த தொழுகை பெருநாளுடைய சந்தோஷம் இல்லாமல் போயிருமே. அப்போ அந்த மாதவிடாய் பெண்களும் வரணுமாக இருந்தால் பள்ளி வாசலுக்கு வெளியே போகிறது தான் சரி. அதனால் அவர் நவவி சொன்னார், சாபி சொன்னாருங்கிறதெல்லாம் ஒரு வாதமாக வைக்கிறார்கள், புரியாமல் வைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த திடல் தொழு அல்லாவுடைய ரசூலுடைய செயலை வந்து கேலி பண்ணுறாங்க. அதான் அர்த்தம். ரசூல்லா ஒன்று செஞ்சாங்கன்னு வருது, நம்மளும் கஷ்டப்பட்டு செய்வோமே, நம்மளை நடைமுறைப்படுத்துவோமே. இவங்க செய்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்துக்காரன் செய்கிறான் அப்படின்னு நீ ஏன் பார்க்குற? உனக்கு தானேப்பா அவங்க ரசூலு, உனக்கு தானே ஒளி காட்டுறாங்க. நீ போட்டி போடு, எங்களோட போட்டி போடு. நீ என்னடா திடல், நாங்கள் வர்ற பெரிய திடலில் தொழுது காட்டணும்னு அதை செய்யி, நல்ல விஷயத்தில் போட்டி போடு. இவங்களுக்கு தாங்க முடியலை. இத்தனை வருஷமாக 14 நூற்றாண்டா இந்த சுண்ணத்தை மௌத்தாக்கிட்டோம், இவங்க ஹயாத்தாக்குறாங்களேன்ற அந்த பொறாமையில் சொல்கிறாங்களே தவிர, நீ வந்து அந்த பெண்களில் மாதவிடாய் ஏற்படுற பெண்களை வந்து பள்ளிக்கு வராமல் ஆக்குறதுக்காகத்தான் நீங்கள் செய்கிறீங்க அப்படி வேலையும். அதுபோக உங்களுடைய பள்ளிகளில் பெண்களை வர அனுமதிக்க மாட்டீங்களே. நீங்கள் பள்ளியில் தொழணுங்கிறீங்களே, உங்கள் பள்ளியில் பெண்கள் அனுமதிப்பீங்களா? அனுமதிக்கலாம் மார்க்கத்தில், நீங்கள் அனுமதிப்பீங்களான்னு. உங்கள் மதுஹபில் அனுமதி கிடையாது. ஷாஃபி மதுஹபில் கூட அனுமதிப்பாங்க, ஹனஃபியில் அனுமதிக்க மாட்டீங்க. அப்போ அந்த பெண்களை பள்ளிவாசலுக்கு வராமல் ஆக்கி, தொழுகைக்கு வராமல் ஆக்கி இழுத்து போடுறாந்தா பள்ளிவாசல் தான் சரி. அதுக்கு தான் நீங்கள் பள்ளிவாசலை பண்ணீங்களே தவிர சுண்ணத்தை மூத்தாக்குறதுக்கு யார் நாடகம் போடுறது? சிந்திச்சு பார்க்கணும். அதனால் வந்து இது பொய்யா சொல்கிறாரு, அறியாமையில் சொல்கிறார்.